பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இதுவரைக்கும் உங்களை நடத்தியும் ஆசீர்வதித்தும் வந்த தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் உங்களை நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான ஆராய்ச்சி செய்தியின் பகுதியிலே இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட சில பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த பலவீனங்களில் ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் கவனித்து வருகிறோம். அதன்படியாக இன்றைக்கு எல்லாரிடத்திலும் அறியப்பட்டதும் எல்லாராலும் பேசப்படுகிறதுமான முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், இயேசு பூமியில் இருக்கும்போது அவர் தாகமுள்ளவராகவும் இருந்தார். இது அவருடைய பலவீனங்களில் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடியினால் மனுஷனை போலவே உஷ்ண காலத்திலும் மற்ற நாட்களிலும் கூட நடந்து திரிகிறவராய் இருந்தபடினால் அவர் தாகமுள்ளவராய் காணப்பட்டார். கர்த்தர் நல்லவர். அதே சமயத்தில் தாகம் என்பது எதை குறிக்கிறது? அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால் தாகம் என்பது சோர்வை குறிக்கும் என்று வசனம் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது. சோர்வுக்கு ஒப்பானது. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் சோர்வுக்கு ஆளான ஒரு மனுஷனை குறித்து ஒருவனை குறித்து அங்கு மிகவும் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். அதாவது அசுத்த ஆவியினால் நிறைந்து பல்லை கடித்து கொண்டு சோர்ந்து போன மனுஷன், அப்படிப்பட்ட அவனை இயேசு விடுதலையாக்கினார். எனக்கன்பானவர்களே, இயேசு தாகமாய் இருந்தார். அப்படியானால் நிச்சயமாய் அவருக்குள்ளும் இளைப்பின் நிமித்தம் சோர்வு வந்திருக்கும். ஆனால் அவர் சோர்ந்து களைத்து போய் அதே சமயத்திலே மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனா மனுஷனை பாருங்கள், தாகம் வந்துவிட்டால் சோர்ந்து போகிறான், பலவீனம் வந்துவிட்டால் சோர்ந்து போகிறான், அசுத்தாவின் போராட்டம் வந்துவிட்டால் சோர்ந்து போகிறான். ஆனா என்ன நடக்கிறது? அந்த சோர்விலிருந்து வேறு யாரும் விடுதலையாக்க முடியாது, இயேசுதான் விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் அசுத்தாவில் நிறைந்து பல்லை கடித்து சோர்வுக்குள்ளான அவனை விடுதலையாக்கினது இயேசு கிறிஸ்து. அதே போல எனக்கன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியத்திலே தாகமாய் இருக்கிறீர்கள்? எதிலே உங்கள் தாகம் தனியாமல் இருக்கிறது? அல்லது நீங்கள் விரும்பினது வாய்க்காமல் இருக்கிறதா? அந்த தாகத்தினால் நீங்க மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அந்த சோர்வை மாற்றே என் இயேசு போதுமானவர். ஏனென்றால் அவர் தாகத்தையும் சுமந்து தீர்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசு தாகமாய் இருந்தார் என்று சொன்னேன். இயேசு தாகமாய் இருந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் அவர் தாகமாய் இருந்தார்? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காகவே தாகமாயிருந்தார். ஆம், அவர் தாகமாய்ந்தது காரணமே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காகவே அவர் தாகமாயிருந்தார். ஆனபடினால்தான் ஒரு நாள் இயேசுவே சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிவிட்டது என்று அவர் சொன்னார். ஆம், அவர் தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, வசனம் நிறைவேறுவதற்காகவே தாகமாயினார். அதே போல் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இது எதற்காக சொல்லுகிறேன்? உங்க வாழ்க்கையிலே நீங்க உலகத்தின் காரியத்தை குறித்து தாகமாய் இருப்பதை விட கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் மேல் தாகமாயிருங்கள். ஆண்டு கொடுத்த வெளிப்பாட்டிலும் தீர்க்க தரிசனத்தில் தாகமாயிருங்கள். உங்கள் மூலமாய் சிலராக ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்துவ பாரத்தோடு தாகமாயிருங்கள். உங்களால் ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த நினைப்போடு தாகமாயிருங்கள். அப்படி நீங்கள் இருந்தால் உங்களை கொண்டு ஆண்டவர் வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். கர்த்தர் நல்லவர். உங்களை இப்படி நல்ல தாகம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிருபையிலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான வாக்குத்தத்த வசனத்தை
தாகத்தை குறித்து வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். தாகமாயிருக்கிறவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தரே இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி தேவ தம்முடைய ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார், உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, நல்ல அற்புதமான இந்த நேரத்தில் அருமையான உடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவாகிய நீர் பூமியில் இருக்கும் போது தாகமுள்ளவராய் இருந்தீர் என்றும் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகிலும் அந்த தாகம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காகவே இருந்தது என்றும் அது நிறைவேறினது என்றும் பார்த்தோமே. அதே போல இதோ இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகள், விசுவாச தேவ பிள்ளைகள், இவர்கள் எந்த காரியத்தை குறித்து தாகமாய் இருக்கிறார்களோ அந்த தாகம் நிறைவேறுவதாக. குறிப்பாய் இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மேல் ஒரு தாகம் உள்ளவர்களாயும் சத்திய வசனத்தை வாஞ்சித்து நேசித்து வாசிக்கிறதில் ஒரு தாகம் உள்ளவர்களாயும், குறிப்பாய் அறுவடை செய்ய வேண்டிய ஆத்துமாக்களுக்காக ஆத்தும பாரத்தோடு தாகமுள்ளவர்களாயும் இருக்க என் கர்த்தர் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாகத்தை இப்பொழுது முதல் இயேசு என்னும் நாமத்தில் இவர்களுக்குள் கட்டளையிடுவீராக. அப்படி உமக்காக தாகம் கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வேத வாக்கியங்கள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இவர்கள் சிறையிருப்பை மாற்றி இவர்கள் தரிசனங்களையும் இவர்களை கொடுத்த உம்முடைய கிருபைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே தாகத்தை நீர் சுமந்து தீர்த்ததற்காக நன்றி, வாஞ்சைகளை நிறைவேற்றினதற்காக நன்றி. இந்த சிறிய ஜெபத்துக்கு என் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வல்லமையினாலே பதில் கொடுத்து சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.